கட் பண்ணி நான் மெகுமி அண்ட் யூஜியை காட்டுறாங்க. அப்போ நம்ம யூஜி மெகுமி கிட்ட நம்ம இந்த கல்லிங் கேம்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இந்த ரீஇன்கார்னேட்டான சாசரஸ் தான் இருக்கணும். இதை கேட்ட யூஜியும் இதே தான் மெகுமி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இருந்தாலும் எனக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம யூஜி சொல்றான். அதுக்கு மெகுமி சார் ரைட்டு, உனக்கு புரியலன்றது எனக்கு நல்லா தெரியுது, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். இந்த பாரு யூஜி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் ஈவன் 100-200 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம இப்போ வாழ்ற லைஃப் ஸ்டைலை விட 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட லைஃப் ஸ்டைல்ன்றது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அவங்க எல்லாம் நிறைய பேர் சாசரஸ் ஆனாங்க. முக்கியமா அந்த காலத்துல ஃபைட் பண்றது, சாகிறது இது எல்லாமே ஒரு நேச்சரா இருந்துச்சு. அந்த காலத்துல நிறைய பேர் பேட்டில் ஃபீல்ட்ல சாகிறது தான் ஒரு கெத்தா நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த கெஞ்சாக்கு கூட கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ரீஇன்கார்னேட் ஆன சாசரஸ் கிட்ட நம்மளால பேசி நெகோஷியேட் பண்ண முடியாது. அதனால நீ அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணணும்ன்ற எண்ணத்தை உன் மைண்ட்ல இருந்து எடுத்துரு. ஆனா சுமிக்கு மாதிரி ஏதாச்சும் ஒரு மாடர்ன் சாசரரை பார்த்தனா அவங்க கிட்ட இருந்து நம்ம உள்ள நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மெகுமி சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த பேரி ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.